கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த ஆண்டிலும் கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை நாம் நினைவுகூர ஆசரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ததற்காக நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். நாம் நம்முடைய கிறிஸ்மஸ் பண்டிகை ஆராதனையை இப்பொழுது நாம் ஜெபத்துடன் துவக்குவோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். தலை வணங்கி பிரார்த்தனை செய்வோம். அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, 2023 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லகேம் என்கின்ற ஒரு சிற்றூரிலே, மாட்டு கொட்டகையிலே, யோசேப்புக்கும் கன்னிமரியாளுக்கும் மைந்தனாக இந்த உலகத்திலே நீர் அவதரித்து வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பந்தரித்து உன்னதமானவருடைய பலனினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தமான ஒரு குழந்தையாக தேவனுடைய குமாரன் என்ற நாமத்திலே ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே வெளிப்பட்டீர். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறுவது, பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து இந்த மண்ணு உலகத்திற்கு எங்களை தேடி நீர் வந்தீர். அப்பா, எவ்வளோ பெரிய அன்பு இது, உம்முடைய அன்பு. நீர் எங்களை நேசித்தபடினாலே வந்தீர். இயேசு என்று பெயரிடுவார்கள். இயேசு என்றார் இரட்சகர். எங்களை இரட்சிப்பதற்காக வந்த ஒரு நாள் தான் இந்த நாள். இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நாள் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நாளாக, மனம் திரும்பிய ஒரு நாளாக, எங்களுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நாளாக, எங்களை புதுப்பிக்கின்ற ஒரு நாளாக அமைய நீர் உதவி செய்வீராக. நீர் வல்லமை உள்ள பிதா, சமாதான பிரபு, எங்களோடு கூட இருந்து இந்த விடுதலையின் திருச்சபையிலே ஆசரிக்கப்படுகின்ற இந்த பண்டிகை ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற அன்புக்குரிய திருச்சபை மக்களையும் மற்றும் வெளியிலிருந்து வந்திருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் உம்முடைய இனிய பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும், நாங்கள் அதை அனுபவிக்கட்டும். உங்க கிருபை மாத்திரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. எல்லாவற்றும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் எழுந்தருளி இருப்பீராக. எல்லா துதி, கனம், மகிமை, புகழ், ஸ்தோத்திரம் அத்தனையும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஒருமுறை மகிமைப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தை இந்த இடத்திலே நாம் உணர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போமாக. பக்தரே வாரும், ஆசை ஆவலோடும், நீர் பாரும், நீர் பாரும் இப்பாலனே, வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று அன்றைக்கு சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்கு சென்று விட்டார்கள். ஏரோது கலங்கினான், ஆனால் சாஸ்திரிகள் கலங்கவில்லை. அவருடைய நோக்கம், அவருடைய பர்பஸ்
It was very clear to see the king on this earth to bow down before them and offering the offerings to them. அதற்கு தான் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, let us bow down before him because he is the King of kings and the Lord of lords, the highly exalted one, the holy God. Let us sing this song together and praise his name, exalt his holy name. Glory to be God. தேவாதி தேவன், ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை அவர் வெறுத்திலீர் என்ன அந்த மானிட தன்மையை எடுக்க கூட he didn't hesitate. அவ்வளவுதான். He took incarnation as a human being. தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன், மேலோகத்தாரை மாக்கெம்பிரத்தோடு ஜென்ம நற்செய்தி பாடி போற்றுவேன். விண்ணில் கர்த்தா நீர் மா மகிமை ஏற்பே. He alone worthy to receive all the glory and honor because he is the only God to receive everything. இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்திரே. Yes, he is born today 2023 years back. புகழும் ஸ்துதியும் உண்டாகவும் தந்தையின் வார்த்தை மாம்சமான பாரும். The word became flesh. As we read it in John chapter 1 verse 14, the Bible clearly says that the word became flesh. It is dwelling in us. அது நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறது.
எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அந்த தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அவரை நமக்குள்ளே அவர் இருக்கிறார் என்ற உற்சாகத்திலே, தைரியத்திலே, அந்த சந்தோஷத்திலே மீண்டும் ஒரு முறை நாம் பாடுவோம். எல்லாரும் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு பாட்டை கொஞ்சம் தெரியாதவங்க கூட படிச்சிருப்பீங்க. இது ஹிம் பாமால பாட்டு தான், ஆனால் அருமையான அர்த்தம் அடங்கிய பாடல். அடுத்த 2 சரணங்களும் நாம் உற்சாகத்தோட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சேர்ந்து பாடுவோம். இயேசுவே வாழ்க என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நாங்கள் சாஷ்டாங்கம் செய்கிறோம். ஆண்டவரே புகழும் ஸ்துதியும் உமக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி, அந்த ராஜாவை, அந்த தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை துதித்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோமா? Let us celebrate his birthday today. வாழ்க இன்று சென்னி தீரே, புகழும் துதியும் உண்டாகவும், தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே, சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையாக இந்த நாளில் எங்களை எல்லாம் இந்த இடத்துல கூட்டி வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி இயேசு சாமி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த பண்டிகை நாளில் இயேசு என்றால் இரட்சகர் என்று அர்த்தமாமே. இரட்சகரே எனக்குள்ள வாரும்னு கேளுங்க. Lord, you come into my life, enter into my life. உங்களை வரவேற்கிறேன் அப்பா, நீங்க என் மத்தியில் வாங்க, கேளுங்க, என் உள்ளத்துல வாங்க, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க, எனக்குள்ள பிரவேசிங்கன்னு கேட்போமா? இயேசு என்றால் இரட்சகர். இரட்சகரே, என்னை ரட்சித்து விட்டீர் என்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி, அதற்காக நன்றி என்று சொல்லுங்க. அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்குமானால் தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுங்கள், தேங்க்யூ லார்ட் என்று சொல்லுங்கள். தேவன் தந்த அந்த ரட்சிப்புக்காக நன்றி என்று சொல்லுங்க. என்னை வலுவாதபடி காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் தாழ்மையாய் ஜெபிப்போமா? Lord, come into my heart, enter into my heart.
எனக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. தேவ கரங்களிலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அன்றைக்கு ஊருக்கு வெளியே வயல்வெளியில படிப்பறிய இல்லாதவர்கள், சமூகத்திலே பின்தங்கிய நிலைமையிலே உள்ளவர்கள், பொருளாதாரத்திலே எந்த விதமான வலிமை இல்லாதவர்கள், they were illiterate, they were outcast, economically very weak, socially very backward, they did not have any identity. ஆனா அவர்களை தான் இயேசு தேடி சென்றார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தான் முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு தான் முதலாவது நற்செய்தி சொல்லப்பட்டது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி என்று புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு தான் சொல்லப்பட்டது. இதிலிருந்து என்ன தெரியுமா? ஒரே ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்க. Jesus was born for each and everyone. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு இந்த உலகத்திலே பிறந்தது எல்லாருக்காகவும், ஒவ்வொருவருக்காகவும். எந்த பாகுபாடு கிடையாது, எந்த வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்காக தான், எல்லாருக்காக தான். அது எந்த மொழியா இருக்கலாம், எந்த கலாச்சாரமா இருக்கலாம், எந்த சமூகமா இருக்கலாம், எந்த பின்னணியா இருக்கலாம், எல்லாருக்கும் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசு நம்முடைய இயேசு, அவர்தான் இரட்சகர். சேர்ந்து பாடலாமா? அன்றைக்கு இராக்காலம் பெத்லகேம் மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய ஜோதியை கண்டார்கள். அதை விளக்கும்படியான ஒரு பாடல். இன்றைக்கு அவருடைய ஜோதியை நாமும் காணுவோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus.
ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுகிறோம் சாமி. காரணம், எங்களுக்காகவே வந்தீர், எங்களுக்காகவே ஆண்டவரே விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்து ரட்சிப்பை எங்களுக்கு கொடுப்பதற்காகவே வந்தீரப்பா. அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தரலும். யார் யார் இந்த நாளிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் இன்னும் அதிலே தலைத்திருக்கட்டும். அந்த அனுபவத்தை இல்லாதவர்கள் இன்றைக்கு அவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எஸ் ஜீசஸ், இந்த ரட்சிப்பு தான் ஒருவேளை எங்களை இந்த மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு கொண்டு செல்லும். அப்பா, எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. தெய்வம் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு வந்தது இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதற்காக தான். ஆனா இந்த ரட்சிப்பு தான் நம்ம இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு கொண்டு செல்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது ஒரு ரிலே ரேஸ். அவர் நமக்கு ஒன்றை கொடுத்து நம்மை அவரோடு கூட வர வைக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. How wonderful. He is a gift for each and everyone. அவர் நமக்கு ஒரு பெரிய பரிசு. அந்த பரிசு இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை நம்ம இன்னைக்கு உறுதிப்படுத்துவோமா? Thank you Holy Spirit. அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டிலும் இப்படிப்பட்ட பண்டிகை நாளை நினைவு கூற ஆசரிக்க எங்கள் எல்லாருக்கும் நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். உம்மை பாடி மகிழ்ந்தோம், ஆராதித்தோம், உம்முடைய நாமத்தை உயர்த்தினோம். தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். வந்திருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்திருந்தாலும் எல்லாருக்கும் நீர் இரட்சகர், எல்லாருக்கும் நீர் இரட்சகர், எல்லாருக்கும் நீ தேவன், எல்லாருக்கும் நீர் ஆண்டவர், எல்லாருக்கும் நீர் கர்த்தர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பண்டிகை ஆராதனையிலே நம்மோடு கூட வந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நம்மத்திலே இருக்கின்ற என்னுடைய மாமாவும் அன்பரின் ஊழிய ஸ்தாபகருமாகிய டாக்டர் ஆனந்தஸ்டரா அவர்கள் நம்மத்திலே இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நாம் கரங்களை தட்டி நாம் அவர்களை அன்போடு கூட நாம் வரவேற்போம். இறை வார்த்தையை அவர்கள் இப்பொழுது நமக்கு கொண்டு வருவார்கள். ஒரு சந்தோஷமான நாள். நம்முடைய குழந்தையுடைய பிறப்பு, நம்முடைய உறவினுடைய பிறப்பு, நம்முடைய எல்லாவற்றை பார்க்கலாம் உலகம் கொடுக்கக்கூடாத மகா பெரிய சந்தோஷமான செய்தி நமக்கு எங்கேருந்து வருகிறது? எபிரேயர் 2:2 படி தேவத்துவரிலிருந்து வருகிறது. ஏஞ்சல்ஸை பார்க்குறதே கஷ்டம். அதிலும் தேவ சேனை கூடி, பரலோக சேனை கூடி இந்த உலகிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தந்திருக்கிறது. ஆகவே தெய்வத்துவம் மூலமாய் சொல்லப்பட்டதை நிராகரிக்கிற எந்த மனிதனும் நியாயத்திற்கப்பட கடவன் என்றும் வேதம் சொல்லும். இந்த தெய்வத்துவத்தை குறித்து வேதம் சொல்லும்போது சங்கீதம் 104:4 அவர்கள் அக்கினியாகவும் காற்றுகளாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய சித்தத்தை எப்பொழுதும் நிறைவேற்றார் என்று சங்கீதம் 103 கடைசி வசனை நாம் பார்க்கிறோம். அவரை சுற்றி கோடா கோடி ஏஞ்சல்ஸ் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பரலோகத்தின் தூதரின் எண்ணிக்கையை நாம் ஒப்பிட முடியாது. குழந்தைகள் பிறக்கும்போது ஒருவேளை
அநேக ஆண்டுகள் பிறக்காத குழந்தை இல்லாத ஒரு தாயிடத்தில் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய மனிதன் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லும்போது அவளுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அது நிறைவேறும் போது மிகுந்த ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். தாங்கள் தேவனுக்கு செய்த பொருத்தனை காணிக்கையை கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் வேதத்தில் மனாசே சிம்சோனை பற்றி தேவத்தினால் சொல்லப்படுகிறார். ஆபிரகாம் இடத்துல சாரா இடத்துல கர்த்தர் பேசுகிறார். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் அக்கேஷனில் மட்டும் தேவசேனையின் திரள், எத்தனை தேவத்தில் நமக்கு தெரியாது, மேபி ஆயிரமான தூளாக இருக்கலாம். எலிசா கண்டது போல சுற்றிலும் அக்கினிமயமான தூதர்களாக இருக்கலாம். அந்த காட்சி எவ்வளோ ஒரு அருமையான காட்சியாக இருக்கும். ஒரு சமயத்தில் ஒரு சிலர் நான் பேசக்கூடாது, நீ பேசினால் என்னை கொண்டு போடுவோம் என்று சொன்னார்கள். அந்த சமயத்தில் நான் பயந்து என்னுடைய பெட்டியெல்லாம் அடுக்கி நான் ஊழியமே வேண்டாம் என்று திரும்ப நினைத்தேன். அப்பொழுது என் அறையிலே குதிரைகளின் சத்தம் கேட்டது, ரதங்களின் சத்தம் கேட்டது. அந்த ரதங்கள் சத்தத்தை கேட்டு நான் பார்த்தபோது ஆயிரமான தூதரை பார்த்தேன். இதே அனுபவத்தை நான் சிங்கப்பூரில் ஒரு அன்பு சகோதரனோடு கூட, அவரும் தேவனுக்கு பயந்த ஒரு தெய்வ மனுஷன், அவரும் நானும் ஜெபிக்கும் போது திடீரென்று அந்த பெரிய வீட்டில் தெய்வத்துடைய சேனைகள் வந்து இருப்பதை அவர்கள் அவரை பார்த்து, சுனாமி சிங்கப்பூரை சுற்றிலும் வரும், ஆனால் சிங்கப்பூரை அட்டாக் பண்ணாது என்று சொன்னதையும் நாங்கள் கண்டோம். ஸோ ஏஞ்சல்ஸ் ஒரு சாதாரண மக்களிடத்தில், அற்பமாக எண்ணப்பட்ட மக்களிடத்தில் பேசுகிறார் என்றால் அது உண்மையிலே ஆச்சரியம், சந்தோஷமான காரியம், கிடைத்திருக்கிற பெரிய பேர் என்று நாம் சொல்லலாம். தேவதூதர்களால் முன்னறிவிக்கப்பட்டவர் அங்கே பிறக்கிறார். அவருடைய பிறப்பை நினைத்து அவர்கள் பாடுகிறார்கள். தூதர்கள் பாட்டு பாடுகிறார்கள். தூதரின் பாட்டை நான் கேட்டீர்களோ இல்லையோ, ஆனால் நட்சத்திரங்கள் பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன், தூதர்கள் பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய பாடல்கள் நம்முடைய எல்லா பாடல்களை விட கோடிக்கணக்கான மடங்கு மிகவும் மிகவும் நம்முடைய இதயத்தை உருக்குவதாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துவதாக இருக்கும். இங்கே தூதர்கள் என்ன பாடுகிறார்கள்? தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். முதலாவது அவர்கள் சொல்கிறார்கள் பூமியிலே சமாதானம். இன்றைக்கு பூமியிலே கர்த்தர் சமாதானத்தை எடுத்து விட்டார். சில வருஷம் முன்னதாகவே சமாதானத்தை அவர் எடுத்து போட்டார் என்று நாம் உலகத்தில் பார்க்கிறோம். எந்த நாட்டிலும் சமாதானம் இல்லை. குடும்பங்களில் 90% மேலே சமாதானம் இல்லை. எப்படி சமாதானம் குறையும் நமக்கே தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிமித்தம் பூமியிலே சமாதானம். இந்த சமாதானத்தை பற்றி நாம் பார்க்கும்போது முதலாவது நமக்கு ஏன் சமாதானம் வேண்டும்? வேதம் சொல்லுகிறது ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே 8ஆம் வசனம் 10ஆம் வசனம், நாம் தேவனுக்கு பகைஞராக இருந்தோம். we were the enemies of God. அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம், அவர் வெறுக்கிற மக்களாக இருந்தோம். சங்கீதம் 7:11 பாவியின் மேல் சினம் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். தேவன் மனிதனை உண்டாக்கினதற்காக வருத்தம் கொண்டார் என்று அங்கே ஆதியாகமம் 6:5 பார்க்கிறோம். ஏன் நான் மனிதனை படைத்தேன், ஏன் நான் மனுஷியை படைத்தேன், I done a great mistake என்று சொல்லி he grieved in his spirit. மனிதனை உண்டாக்கியதற்காக அவர் வருத்தப்பட்டார். அவனை உண்டாக்குவதற்கு பதிலாக வேற யார் படைத்திருக்கலாம், அது சும்மா இருந்திருக்கலாம் என்று யோசித்தார். சாத்தானை படைத்து லூசிவரை படைத்து அவனால் எனக்கு துரோகம்
நேரிட்டது. சரி, அவன்தான் போய்விட்டான் நரகத்திற்கு, இவனாவது நமக்கு பிரியமாயிருப்பான் என்று அவர் மிகவும் யோசித்தார். ஆனால் நடந்தெல்லாம் சாத்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் நுழைந்து தேவனுக்கு எதிராக நம்மை பகைஞராக மாற்றினான். பகைஞராக சிருஷ்டியரை தொலைவிடாமல் சிருஷ்டியை தொலைவிட்டான். இன்றைக்கு பாருங்கள், ஒரு வேளை கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் காட்சி தந்து இது நல்ல செய்தியை சொல்வதற்கு பதிலாக அன்றைக்குள்ள ரோம பேரரசனிடத்தில் போய் இதை சொல்லியிருப்பார் என்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரே நாளில் கிறிஸ்தவ நாடாய் மாறியிருக்கும். ஆனால் கர்த்தரோ ஒரு ஏழ்மையின் அடிமையின் பெண்ணை தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் அந்த காலத்தில் பெண்களை யாருமே மதிப்பதில்லை. பெண்கள் சொல்வது கோட்டில் ஏறுவதும் இல்லை. பெண்கள் தங்கள் அழகை பயன்படுத்தி பெரிய பெரிய எம்பரர்ஸ் எல்லாம் கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் மற்றபடி பொதுவாகவே பெண்கள் எந்த விதத்திலும் மதிக்கப்படுவதில்லை. இவன் எஸ்தரின் புத்தகத்திலும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாவம் செய்தபடினாலே அவளை கீழ்த்தரமாக நினைத்தார்கள். இந்த மரியாதத்தில் அவர் காட்சியளிக்காமல் ஒரு வேளை வேறு விதமாக அவர் பிறப்பார்னு சொல்லியிருந்தால் உலகம் இன்றைக்கு அவரை மதித்திருக்கும். அவர் ஒரு பெண்ணிடத்தில் கன்னி பெண்ணிடத்தில் சொன்னபடினாலே அதை பரிசெயரும் வேதப்பாடும் சொல் செய்யரும் அதை அற்பமாய் நினைத்தார்கள். இவள் பொய் சொல்கிறாள், இதெல்லாம் நடக்கலை, மெய்ப்பர்களா, இவங்களா ஜாதியிலே கீழ்த்தரமானவங்க, இவங்க என்னத்தை சொல்ல போகிறாங்க, கனவுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி they rejected. ஆனால் எது ரிஜெக்ட் பண்ணப்பட்டதோ அதையே கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் கிறிஸ்தவர்களை ரிஜெக்ட் பண்ணுகிறது, இயேசுவின் பிள்ளைகளை அற்பமாய் நினைக்கிறது. வீட்டில் கணவன் சினிமா பார்த்து கொண்டு இருக்க மனைவி அறைக்குள் ஜெபித்தால் புருஷன் என்ன சொல்லுவாங்க, பைத்தியக்காரி, என்னத்தையோ உளறி கொண்டிருக்கிறான். மகன் சினிமா பார்த்து ஒருவேளை கல்லூரியிலோ மற்ற இடத்துலையோ விளையாட்டிலோ பெரிய பெயர் போட விழுந்தால் இதுதான் என் சன் என்று சொல்லுவான். ஆனால் மகன் படித்து நல்ல பயில் படித்து ஜெபம் பண்ணால் அதுக்கு பைத்தியம் முடிச்சிட்டோம்பா. ஸோ இதுதான் இப்பொழுது இருக்க உலகம். இந்த உலகம் கிறிஸ்துவை வெறுக்கிறது, கிறிஸ்தவர்களை வெறுக்கிறது, ஒதுக்கிறது. பைத்தியக்காரர், தேவன் மனிதன் உண்டாக்கவில்லை, நாங்கள் உண்டாக்குறோம், பாருங்கள், ரோபோட்டின் மூலமாய் உருவாக்குறோம், குளோனிங் டெக்னாலஜி உருவாக்குறோம், எங்களுக்கு தேவன் தேவையில்லை, மரியாதையின் கதை தேவையில்லை என்று அற்பமாய் எண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ புறக்கணிக்கப்பட்ட ஸ்திரீயின் வித்தை அற்பமாய் நினைக்காமல் அவளை உலகத்திற்கெல்லாம் பாக்கியவதியாக மாற்றினார். ஹல்லேலூயா. பெண்ணிற்குள் இந்த பயத்தை நீக்கினார். பெண்களும் ஆண்களுக்கு ஈக்குவலாக தேவனுடைய சமூகத்தை அணுக முடியும் என்பதை நிரூபித்தார். அது மாத்திரமல்ல, நாம் பாவத்தினால் அவருக்கு பகைவரமானோம். நம்முடைய இயற்கையே பாவம் செய்ய தூண்டுகிற ஒரு மாம்சமாக இருந்தது. எரேமியா 17:9 நித்தமும் அது பொல்லாதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அது திருக்கு உள்ள இதயமாக இருந்தது. இதயத்தை நல்லதை யோசிக்க நாம் ஒரு யுத்தம் பண்ண வேண்டியிருக்கிறது, நாம் சண்டை போட வேண்டியிருக்கிறது. ஒரு கிளாஸ் ரூமில் 4 சகோதரர்கள் இருந்தார்கள், மிகவும் தேவனுக்கு பயந்தவர்கள். ஒரு நாள் அந்த பெரிய பாஷான அந்த ஸ்கூலில் ஓனர் மிகவும் சிம்பிளாக இருப்பார். அவர் மாணவருடைய குணத்தை சோதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு பொருளை வைத்தார். இவருடைய கிளாஸில் ஒரு அழகான டைமண்ட் ரிங்கை வைத்தார். ஒன்றல்ல பல வைத்திருந்தார். பலர் பலதை எடுத்துக்கொண்டார்கள், யாருக்கும் தெரியாது. 10,000 பிற்பாடு 4 மாறிட்டு கடைசி ஒன்று தான் இருந்தது. அந்த ஒன்று பார்க்க ரொம்ப பகட்டாக இல்லை, ஏனென்றால் அதை தாழை சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. இந்த 4 பேர் மாத்திரம் இங்கே இருக்கிறார்கள். அந்த 4 பேர் 3 பேர் போராடுகிறார்கள். இதை எடுத்து விடலாம், அது தாழ்லோ கண்ணாடி சுத்திக்கால், இதை நம்ம எடுத்து விடலாம், எல்லோரும் எடுத்துட்டாங்க, நம்மளும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் யாருமே கேட்கல அந்த டைமண்டை ஒவ்வொரு கிளாஸில் யார் வைத்தார்கள் என்று கேட்கவில்லை. அது அனாமத்தாக கிடக்கு, நம்ம எடுத்தேனோ அப்படின்னு அந்த இதயம் பொல்லாதை நினைக்கிறது. டைமண்டை யாராவது சும்மா வைப்பார்களா என்று யோசிக்க தோணவில்லை. ஆனால் ஒருவன் மாத்திரம் சொல்கிறான், இல்லை, அது தேவனுக்குறமான பாவம், நீங்கள் தொடுவீர் என்றால் நான் உங்கள் நண்பனாக இருக்க மாட்டேன் என்று திட்டாட்டமாக சொல்லிவிட்டான். அவன் திட்டாட்டமாக சொன்னே அந்த கிளாஸ் டைமண்ட் அப்படியே இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து ஓனர் வந்தார். அசம்பிளியில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் பார்த்து சொன்னார், திருடர்கள் என்று சொன்னார். என்ன சொன்னார்? நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நீங்களாம் திருட்டு பயல் அப்படின்னார். எல்லாருக்கும் ரொம்ப கான்ஸ், எவ்வளோ ஃபீஸ் கட்டி இந்த பார்ட் ஸ்கூலில் சேர்ந்துருக்கோம், நம்மளை பார்த்து ஓனர் திருடர்ன்னு சொல்கிறாங்க, உங்களெல்லாம் பெரம்படுத்து சரியாக அடிக்கணும் அப்படின்னார். ஆனால் ஒரே ஒரு சிறுவன் 6ஆவது படிக்கிறவன், அவனுடைய பேர் நான் சரியாக ஞாபகத்தில் இல்லை, 6ல் ஆரம்பிக்கும். அவனை கூப்பிட்டு, இவன் ஒருவனே உண்மையுள்ளவன், இவன் மாம்சத்தை ஜெயித்தவன் சொன்னான். காரணம், இவன் மாத்திரம் அந்த டைமண்டை தொடவில்லை. ஆகவே நீங்கள் திருடனை எல்லா டைமண்டும் சேர்த்து, இந்த விலை உயர்ந்த டைமண்ட் சேர்த்து அவனுக்கே கொடுக்கன்னு சொன்னான். அல்லேலூயா. பாருங்கள், அந்த ஸ்கூலில் 4500 பேர் படித்தாங்க. 4500 பேரில் ஒருத்தரை தவிர எல்லாருக்குள்ளே இந்த மாம்சத்தில் பாவம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. ஆகவே பாவிகள் தேவனுக்கு ஒரு வேதம் சொல்லுகிறோம், பாவம் செய்கிற ஆத்மா நிச்சயமாக சாகும். பாவி மேல் அனுதினம் சினக்குள்ள பார்க்கிறோம். ஆனால் தேவனோ நமக்காக 1 தீமோத்தேயு 3:16 படி மாம்சத்தில் வெளிப்பட்டு பாவ மாம்சத்தின் சாயலாகி சிலுவையில் மறித்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். எப்பொழுதெல்லாம் இயேசுவை நினைக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது. இதைவிட பெரிய அன்பு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அளவில்லாத அன்பு. எபேசியர் 3:18 அளவிடப்பட முடியாத அன்பு, பரிபூர்ணமான அன்பு, ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு அன்பு, அழுக்கும் பாவமும் தேவத்துவம் நிறைந்த நமக்காக தேவன் பாவத்தை சுமக்கும் பலியாக மாறினார். அதற்காக உலகத்தில் வந்தார். யோவான் 1:29-36. உலகத்தில் சந்தோஷம் கொண்டாட வரவில்லை, உலகத்தில் மகிழ்ச்சி கொண்டாட வரவில்லை. அந்த உலகத்தில் கஷ்டம், பாவம் என்னும் சாபங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நம்மேலே தெரிக்கப்பட்ட சாக்கடையை நீக்கும்படி அவர் வந்தார். நமக்கு நீரின் வஸ்திரத்தை கொடுக்க அவருடைய உடல் பிற்கப்பட்டது. அதன் மூலமாய் நமக்கும் காணக்கூடாத தேவனுக்கும் சமாதானம் உண்டாயிற்று. இவ்வளோ பெரிய சந்தோஷம் அல்லவா? நான் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேனோ அவருடைய சிலுவின் அன்பை மறக்கவே மாட்டேன். That's not become an old story for me or boring story. That is always a fresh story for me. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைக்கும் போது என் கண்களில் கண்ணீர் வரும். இதற்காகவா இந்த அருமையான குழந்தை பிறந்தது? இதற்காகவா தெய்வத்தில் பாடினார்கள்? இதற்காகவா வானத்து நட்சத்திரங்கள் சாஸ்திரியை நடத்தினது? இதற்காகவா மெய்ப்பர்கள் அவரை தேடி வந்தார்கள்? இதற்காக ஒரு கன்னி தெய்வகுமாரனை பெற்றெடுத்தாள் என்றெல்லாம் நினைப்பேன். கொடூரமாய் அடிக்கப்பட சிலுவையிலே அவமானத்தை சகிக்க நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எனவே நான் சந்தோஷம். A godly son have born in order to carry not our offerings or not our precious things, but he born just to bear our dirty dress, torn dress, and also to bear all our sins.
பாவம் ஒரு அழுக்கான கந்தை வஸ்திரம் என்று சொல்லி, நம்முடைய நீதிகள் அழுக்கான வஸ்திரம் என்று சொல்லி ஏசாயா 64:6-8 பார்க்கிறோம். எனவே இந்த நாள் சந்தோஷமான நாள், என் பாவம் தீர்ந்த நாளே என்று நாம் பாடுகிறோம். அந்த சமானத்தை நாம் பெறுகிறோம். எபேசியர் 2:14-16 பார்க்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் இடையில மத்தியஸ்தராக தோன்ற வந்தார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இரண்டாவதாக மகிமை, தேவனுக்கு மகிமை. அவர் பிறந்த நிமித்தம் மனிதருடைய வாழ்க்கையில மகிமை உருவாகிறது. என்ன மகிமை? லூக்கா 5:25 படித்து பாருங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அங்கு 7ஆம் 8ஆம் படித்து பாருங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 13-14 படித்து பாருங்கள். கர்த்தர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் தேவனுக்கு மகிமையை மக்கள் செலுத்தினார்கள். அவர் மகிமையான காரியங்களை செய்தார். வேறும் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் 9-10, வெளிப்படுத்தல் 1:6 தேவனுக்கு மகிமையும், ஆமென், எங்கள் தேவனுக்கு மகிமையும் துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் பலனும் வல்லமையும் உண்டாக்கணும் என்று சொல்லி நாம் எல்லா புரோட்டஸ்டன்ட் சர்ச்சிலும் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். தேவனுக்கு மகிமை. நாம் அவர் நிமித்தமாய் அடைந்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவரையே துதிக்காத உள்ளங்கள் அவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கிறது. குஷ்டரோகி ஸ்தோத்தரிக்கிறார். செத்துப்போன மகனை திரும்ப பெற்ற அந்த விதவை ஸ்தோத்தரிக்கிறாள். முடமாயிருந்தவன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். அவனோடு கூட சேர்ந்தவர்களும் அவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு மகிமை, உணர்த்திருக்க தேவனுக்கு மகிமை. ஆகவே அவர் தேவனுடைய மகிமையாக மாம்ச ரூபத்தில் வந்தார். ஆனால் அவர் தேவனுடைய மகிமையாகவே இருந்தார். மத்தேயு 17:1-6 அவரில் தேவனுடைய மகிமை காணப்பட்டது. ஆனால் அந்த மகிமை வைத்து நம்மை பயமுறுத்தவில்லை. நம்மில் ஒருவராகவே நடந்தார். நம்மை போலவே மாம்ச சேதத்தை எடுத்தார். நம்மை போலவே பெற்றோருக்கு கீழ்ப்படியும்படி வந்தார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். மனிதனை உண்டாக்கினவர், படைத்தவர், அவன் மூச்சை தம் கையில் வைத்தவர், அவனுக்கு கீழே வேலை செய்யணுமா? அவன் சொல்லி போய் கிணத்துல தண்ணி எடுத்து வரணுமா? அவன் சொல்லி போய் தச்சு வேலை செய்யணுமா? யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். அது முடியவே முடியாது. அவரெல்லாமா யோசேப்பு உருவாக்கினார், அவரெல்லாமா மரியாதை உருவாக்கினார், அவரெல்லாமா மனுஷனை உருவாக்கினார். அவங்களுக்கு கீழே ஒரு வேலை செய்யணுமா? இஸ் அ பிக் குவெஸ்டியன். அப்படியானால் அவர் எவ்வளோ தூரம் தன்னை தாழ்த்தி இருப்பார். ஒரு சாதாரண நட்சத்திரத்துக்குள் 10 லட்சம் பூமியை புரட்டுகிறோம். அந்த நட்சத்திரை விட பல கோடி மடங்கு, 1000 கோடி மடங்கு நட்சத்திரங்களை எல்லாம் தம் வார்த்தையினால் நடத்துகிறவர். வேர்ட், ஜஸ்ட் அ வேர்ட். எபிரேயர் 1 அங்கே 2 பார்க்கிறோம். தம்முடைய வார்த்தையினால் நில்லுனா நில்லு, நகராத, ட்ராக்கை மாற்றாத, கொதி. சோதம் குமராவில் போய் உன்கிட்ட வர்ற ஒரு பீம், ஒரு ரே கூட இந்த 2 ரேயை சேர்த்துக்கோ, கரெக்டாக சோதம் படு, கந்தகை எரியட்டும். ஒரு கட்டளை, ஒரே ஒரு வேர்டு. நம்மால் சொல்ல முடியுமா? நம்மால் சூரியனை பார்த்து, எப்பா சூரியனை, எனக்கு ரோதமாக இருக்கிற நாட்டின் மேலே நீ ஒரு ரேஸ், ஒரு பீம் வரட்டும், நெருப்பு எரியட்டும், நம்மால் சொல்ல முடியுமா? ஆனால் அவர் சொன்னார். அப்பேற்பட்ட அதிகாரம் படைத்த தேவன் போயும் ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் கீழ்ப்பிடித்துகிறார். தம்மை தாழ்த்தினார். தம்மை தாழ்த்தது மாத்திரமல்ல,
அவள் ஆச்சரியப்படும்படியான மகிமையான காரியங்களை செய்தார். ஒரு லெஜண்ட் சொல்கிறது, யோசேப்பு இயேசுவின் 18ஆம் வயதில் இறந்து விட்டார். எனவே அந்த குடும்பத்தை காக்கும் பொறுப்பு சித்தப்பா இடத்தில் வருகிறது. சித்தப்பா என்று சொல்லும்போது யோசேப்பினுடைய தம்பி என்று சொல்லலாம். அங்கே ஜோசப் அரிமத்தியா ஒரு சித்தப்பா அமைகிறார். அவர் மிகவும் பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரன் சொல்லி ரோம சாம்ராஜ்யம் அந்த ஜோசப் அரிமத்தியா பற்றி எழுதியிருக்கிறது. அப்பொழுது ஒரு நாள் யோசேப்பு 18 வயது இறந்ததும் இயேசுவை லண்டனுக்கு கூட்டி கொண்டு போகிறார். ஃபர்ஸ்ட் டைம். ஜீசஸ்க்கு அப்பொழுது வயது 19 வயதில் அவனுக்கு இருக்கிற 120 பெரிய படகுகளில் பிரதான படையில் ஏற்றி கொண்டு போகிறார். அந்த ஆப்பிரிக்காவினுடைய முனைக்கு வரும்போது அதற்கு பேர் நன்னம்பிக்கை முனை என்று பெயர் இடப்பட்டது. ஒரு இன்வெஸ்டர் அலை. அதற்கு முந்தைய அதற்கு பேர் புயலின் முனை. அந்த முனையை தாண்டும் கப்பல்லாம் முங்கிவிடும். அவ்வளோ பயங்கரமான கோரமான காற்று கொந்தளிப்பு அங்கே இருக்கும். அதை நன்னம்பிக்கை முனையாக மாற்றின பேர் ஹிஸ்ட்ரி எனக்கு மறந்துச்சு. ஒரு மனிதன் ஜெபம் பண்ணி அந்த புயல் அடங்கினது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை இந்த ஜோசப் அரிமத்தியா கூட்டிகிட்டு போகும்போது கையை அமர்த்துவாராம். அவ்வளோதான், அந்த பெருங்கடல் அப்படியே அமைதியாகி போய்விடும். அது மாத்திரமல்ல, யோசேப்பை கூட்டி கொண்டு போய் அவருடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அவர் கட்டளையிட்டார். கரெக்டாக கிளாட்சன்பரி என்கிற இடத்திற்கு யோசேப்பை அழைத்து சென்றார். இங்கிலாந்தை அழைத்து சென்று அங்கே எந்த மலையில் இரும்பு துகளாக கிடைக்கும், இரும்பு மற்றும் கோல்டு எங்கே கிடைக்கும் என்று சொன்னதாக ஆங்கில சரித்திரம் ஆரிவிகரஸ் கேட்ரகஸுடைய பிரின்சஸுடைய நாளேடுகளில் எழுதப்பட்டது. இயேசு என்னும் வாலிபன் இந்த இடத்தில் கிடைக்கும் என்று சொன்னபடினாலே யோசேப்பு அரிமத்தியா மிகவும் பெரிய பணக்காரனாய் மாறினான் என்று பார்க்கிறோம். அவை அங்கேயே தேவனுக்கு மகிமையாக அவனோட ஆலயத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். இயேசு செய்த காரியங்களில் நமக்கு கொஞ்சம்தான் தெரிகிறது. ஆனால் சரித்திரத்தை புரட்டி பார்க்கும்போது பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார். மனிதனுடைய மருத்துவ அறிவுக்கும் மனிதனுடைய விஞ்ஞான அறிவுக்கும் மனிதனுடைய எல்லாவித அறிவுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை செய்து அவரை அறியாதவர்களும் அவரை துதிக்கும்படிக்கும் மகிமைப்படுத்தும்படிக்கும் செய்திருக்கிறார். That's so wonderful. That's so grateful thing. அவரை அறியாத மக்கள் அவரை திடீரென்று மகிமைப்படுத்த மாட்டார், திடீரென்று ஸ்தோத்திரம் என்று சொல்ல மாட்டார், திடீரென்று உங்கள் உன்னதமான தேவனுக்கு நன்றி என்று சொல்ல மாட்டார். ஆனால் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும்போது உலகத்தின் நாலேஜுக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் நடக்கும்போது தங்களையும் அறியாமல் அவரை ஸ்தோத்தரிக்கிறார், அவரை வணங்குகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு மகிமை தேவனுக்கு வந்தது. இயேசுவின் பிறப்பால் தேவனுக்கு மகிமை உண்டானது. அதுதான் ஆச்சரியம், அதுதான் சந்தோஷம், அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் மகிமை. ஆம் பிரியமானவர்களே, இந்த காரியத்தை இயேசுவின் பிறப்பு உலகிற்கு கொண்டு வந்தது. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறான். பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவைகள் செய்தென்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு அற்புதத்திலும் அவரே எல்லாவற்றுக்கும் மேலான மகிமை தம்மூலமாய் தேவனுக்கு கொண்டு வந்தார். பாபிலோனிலிருந்து ஞானிகள் வருகிறார்கள், கிழக்கே இருந்து ஞானிகள் வருகிறார்கள், மகிமையை பார்க்கிறார்கள். வெளிப்படுத்தல் 22:16 படி அந்த விடிவெளி நட்சத்திரம் இயேசுதான். அது ஒரு துருவ நட்சத்திரமோ அது நிறைய கேத்தலிக்ஸ் மற்றும் சொல்ல மாதிரி ஒரு ஸ்பெஷல் நட்சத்திரம் கிடையாது. நான் இயேசுடன் பேசும்போது அந்த கேள்வி கேட்டேன். அவர் சொன்னார், நான் பூமியிலே மாட்டுக்கொட்டையில் பாலனாயிருந்தேன்,
அதே நேரத்தில் 1600 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஈராக்கில் அந்த பாபிலோனிலே, அதாவது பாபிலோனியர்கள் யூதர்களை பிடிக்கும்போது அநேக யூதர்கள் பாபிலோனுடைய கல்ச்சரை கற்றுக்கொள்ளாமல் அங்கேயும் யெகோவாவை பற்றி சொன்னார்கள். அப்படிப்பட்ட வான சாஸ்திரிகள், அறிவு பெற்ற மக்கள் காட்சியளிக்கிறார். நம்மால் ஒரு செடியாக கூட மாற முடியாது. ஆனால் நம்மை உருவாக்கின தெய்வன் நமக்காக மகிமையின் நட்சத்திரமாய் மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் நட்சத்திரமாய் மாறினார். அந்த மகிமையை காண அந்த மக்கள் பல நாட்கள், சுமார் 2 வருஷங்கள் டிராவல் பண்ணி வந்து அவரை தொழுது கொள்கிறார்கள். ஆம், தேவனுக்கு மகிமை. ஞானிகள் சார் மகிமைக்கிறார். கடைசியாக பூமியிலே சமாதானம். இந்த சமாதானத்தை பற்றி நாம் பார்க்கும்போது இன்றைக்கு சமாதானமற்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் அழகாக வேதம் சொல்கிறது, மீகா 5:5 இவரே சமாதான காரணர். He is the reason of peace. உலகத்தில் மெய்யான சமாதானம் வேண்டும் என்றால் அவர்தான் சமாதான காரணர் என்று வேதம் சொல்கிறது. சமாதான பிரபு என்று சொல்லி ஏசாயா 9:6 சொல்கிறது. சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி ரோமர் 16:20 சொல்கிறது. எக்காலத்தில் நமக்கு சமாதானத்தை தருபவர் என்று நாம் பார்க்கிறோம். பாவத்தின் மட்டும் நமக்கு நீக்கியதை சமாதானம் தருவதில்லை, எக்காலத்திலும் நமக்கு அவர் சமாதானத்தை தருகிறார். அவர் இருக்கும் இடத்தில் சமாதானம் இருக்கிறது. மூன்றாவது பார்க்கும்போது மனுஷர் மேல் பிரியம். மனுஷர் மேல் பிரியம், ஃபேவர். யூ ஆர் ஹைலி ஃபேவர், யூ ஆர் மை பிலவெட் என்று தேவன் வெறுத்த மனிதர்களை சொல்லும்படியாக இயேசு தம்மை ஒப்பு கொடுக்கிறார். மாம்ச சரீரத்தை எடுக்கிறார். He is my beloved. அங்கே நாம் பார்க்கிறோம் தானியேலின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 21-22 தானியேல் 10:11 இவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி தூதன் தானியேலை குறித்து சொல்லுவதை பார்க்கிறோம். அதே போல யாக்கோபு 2:23 ஆபிரகாமை குறித்து தேவன் சிநேகிதன் என்று சொல்வதை பார்க்கிறோம். எண்ணாமம் 12:8 நாம் பார்க்கிறோம், அவன் என்னோடு நேரடியாக பேசுகிற நண்பன் என்று சொல்லி மோசை குறித்து கர்த்தர் பேசுகிறார். 1 ராஜாக்கள் 11:34-36 என் தாசனாகிய தாவீது என்று தாவீது அழைக்கிறார். உலக பிரகாரமாக இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது தானியேல் மேற்கொண்டு சொல்கிறார், நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி தானியேல் 9:18-19 சொல்கிறார். அங்கே மோசே சொல்கிறார் சங்கீதம் 90:8 எங்கள் அந்தரங்க பாவங்கள் என்று சொல்கிறார். அவன் என்ன அந்தரங்க பாவங்கள் செய்தான் என்று நமக்கு விளக்கம் போடப்படவில்லை. ஆனால் நமக்கு தெரியும் எகிப்தின் அரண்மனை வளர்ந்தவர்கள் எப்படி இருந்திருப்பான்னு நமக்கு தெரியும். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்தாலும் கூட கர்த்தரிடத்தில் அவன் பேசும்போது தன்னுடைய ஜனங்கள் அந்தரங்க பாவங்களை செய்தவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போலத்தான் ஒவ்வொரு நாம் பார்க்கிறோம். ஆனால் இவளை குறித்து கர்த்தர் சொல்கிறார், எனக்கு மிகவும் பிரியமான தானியேல், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். தாவீது என் தாசனாகிய தாவீது, கொலை பண்ணினவன், அடுத்தவனுடைய மனைவியை அபகரித்தவன், ஆனாலும் சொல்கிறார் என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீது. மோசே கொலை செய்கிறான், ஆகிலும் எனக்கு ஸ்நேகிதனை பற்றி நீ எப்படி பேசலாம்? உன் வாய் எவ்வளவு துளுத்து போயிருக்குன்னு கேட்கிறார். ஆம், தேவனிடத்தில் பிரியமானவன் என் தாசன் என்ற பெயர் எடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். யோபை பார்த்து சொல்கிறான், நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகன். நம்மை பார்த்து எந்தைக்காவது தேவன்
அப்படி சொல்லியிருக்கிறாரா? சிந்தித்து பாருங்கள். என்றைக்காவது எத்தனை பேர் ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க, எத்தனை பேர் சந்நியாசம் போடுறாங்க? என்றைக்காவது ஒருத்தரை பற்றி கர்த்தர் 4 பேரை பற்றி சொன்னது போல சொல்லியிருக்கிறாரா? இல்லை. உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களிலே ஒரு சிலர் அந்த ஸ்லாக்கியத்தை பெறுகிறார்கள், மற்றவர்கள் பெற மாட்டார்கள். ஆனால் இயேசுவின் பிறப்பினாலே நாம் எல்லாருமே அவருக்கு பிரியமானவர்களாய் மாறிவிட்டோம். Hallelujah. We become the beloved of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினாலே பிதா நம்மை பார்த்து சிநேகிதரை என்று அழைக்கிறார். யோவான் 15:15. அவளின் சிநேகிதி, அவனின் சிநேகிதன் என்று அழைக்கிறார். அப்படியானால் சிநேகிதன் கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் அவர் பதில் தருகிறார். நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன் கடந்த நாட்களில். இப்பொழுது இன்றைக்கு ராத்திரி நான் இந்த காரியத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். யோசித்துக் கொள்ளும்போது கர்த்தர் அங்கே சொல்கிறார், என்னுடைய ரகசிய வருகையில் எனக்கு பிரியமானதை மட்டும் நான் எடுப்பேன் சொல்கிறார். யாரெல்லாம் எனக்கு பிரியமானதாக தெரிகிறோ அவளை மட்டும் நான் எடுப்பேன் சொல்கிறார். He is my beloved. அவனை தொடாதே, அவனை தொட்டால் என் கண்மணியை தொடுகிறாய். சங்கீதம் 17:8. He is my bride என்று சொல்கிறார். ஓசியா 2:19. நித்திய விவாகத்திற்கு நான் நியமித்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். அவன் என்னுடைய மனிதன், அவனுக்கு அவன் வழக்காடுன்னு சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சபை மக்களை பார்த்து இந்த கிறிஸ்துமஸ் நாள் சொல்கிறார், உன் குழந்தை எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள், பிரியமானவன். அவை கேள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேள், அது நான் செய்கிறேன் சொல்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக உலகத்தை நான் அழித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறார். மோசே இடத்தில் தெளிவாக சொல்கிறார், என்னை விட்டுவிடு, லீவ் மீ அலோன். நான் அந்த 22 லட்சம் மக்களையும் அங்கே யோசுவா காலேபை தவிர எல்லாரையும் அழித்து விடுகிறேன், எல்லாரையும் அழித்து விடுகிறேன். Alone can become a big nation. அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு வைராக்கியம் அந்த மோசே மேலே இருந்திருக்கு பாருங்க. மற்ற எல்லாரை விட அந்த மோசையின் சொல்லுக்கு தான் ஆண்டவர் அவ்வளவு ஆன்சர் பண்ணுகிறார், அவ்வளோ ஆன்சர் பண்ணுகிறார். சென்ட் கேலன் அங்கே இந்த இங்கிலாந்திலிருந்து அயர்லாந்து போகணும் என்று ஆண்டவரால் கட்டிடப்பட்டார். அப்பொழுது அவர் வாழ்ந்த இடத்துல மிகவும் கஷ்டம். கிறிஸ்தவரை சிலுவையில் அறிவார்கள், கிறிஸ்தவரை கல்லெறிவார்கள், கிறிஸ்தவரை சிங்கக்கவியில் போடுவார்கள், கிறிஸ்தவரை எரிப்பார்கள், என்னென்ன செய்வார்கள், வெளியே சொல்ல முடியாதபடி. அப்பொழுது ஒரு நாள் கர்த்தர் சென்ட் கேலன் இடத்துல நீ அயர்லாந்து போ என்று கட்டளையிட்டார். என்ன சுவிட்சர்லாண்டுக்கு போ என்று சொன்னார். சுவிட்சர்லாந்து குளிர் பகுதி, பயங்கரமான குளிர், அங்கே போ என்று சொன்னார். இவர் 4 பேரும் அங்கே போனார்கள். அந்த சுவிட்சர்லாண்டில் 60,000 பனிக்கரடி இருந்தது. அவள் ஒரு மாம்சத்தை கூட விடாது. பாவம் அந்த கேலன் ஒரு வாலிபன், அவன் போகிறான். அவன் போய் முதல்ல அவனை கரடி எதிர்க்க வருது. கேலன் சொல்கிறாரு, உன்னை விட என் ஆண்டவருக்கு நான் தான் பிரியமானவன். என்ன சொல்கிறாரு? உன்னை விட உன்னை படைச்ச ஆண்டவருக்கு நான் தான் பிரியம், நான் தான் ஸ்பெஷல், நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் ஃப்ரெண்டு. என்னை தொட்ட பாரு, உனக்கு தண்டனை. என்ன தண்டனை? போய் முழந்தால் போட்டு மன்னிப்பு கேளு. அடுத்தது பனிக்கட்டிக்குள்ளே இருக்கிற மீனை பிடிச்சிட்டு வா. அடுத்தது பனி இருக்கிற அந்த பைனுங்கிற மரத்தை உதறி காஞ்ச கொப்பை கொண்டு வா, நெருப்பை மூட்டி நான் சமைக்கும். எல்லாம் முடிஞ்ச ஏற்பாடு கரடி நேரம் நின்று மன்னிப்பு கேட்குது. அப்புறம் சொல்கிறாரு, இன்று முதல் சுவிட்சர்லாண்டை வராதிருப்பான்ட்டார். என்ன சொல்கிறாரு?
ஆமாம், பல வருஷங்கள் சுவிட்சர்லாண்டில் கரடி இல்லை. நான் போகிறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2 கரடி உள்ள நுழைஞ்சான். ஸோ அது மட்டும் இல்லை, சுவிட்சர்லாந்து மன்னனுக்கு பயங்கர கோபம். நான் வேட்டையாடுற கரடியில் இவன் பாரு எல்லாத்தையும் அடுத்த நாட்டுக்கு வெளியே போய் சொல்லிட்டா, இவனை என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு பயமுறுத்துகிறான். இவர் நீ ஒழுங்கா இல்லைன்னா நான் அவனை நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன், போன அத்தனை கரடியும் திரும்பி கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு கேலன் சொன்னார், கரடியா? கரடியோட பெரிய பிசாசிங்க இருக்குனாராம். என்ன சொன்னார்? கரடியாவது நீ பம்பு வச்சு எஞ்சாது வந்துடும், கரடியோட பிசாசிங்க இருக்கு. எத்தனை பிசாசு கேட்டு? 22,000 பிசாசு இருக்குனாராம். ஸோ அந்த பேய்கள் எல்லாத்துக்கு நாளையிலேருந்து வல்லமை இருக்காருன்ட்டார். அந்த நாட்டில் எல்லா பேய்களும் கரடி ரூபத்தில் தான் இருக்குமா. ஆனால் பாருங்கள், கேலன் சொன்ன மாதிரி 22,000 பேய்களும் வாயை மூடிட்டு நரகப்பாறையில் போயிட்டு. ஹல்லேலூயா, கைதட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருக்கு முக்கியம் எது? கர்த்தருக்கு முக்கியம் யாரு? கேலன், சென்ட் கேலன். அவர் தான் முக்கியம். அவனுக்காக நாட்டை அழிச்சாலும் பரவாயில்லன்ட்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனை நான் இல்லை அன்பு கூறுகிறேன், நீ எனக்கு பிரியமானவனாக இருக்க வேண்டும். எப்பொழுது பிரியமானாக இருப்பாய்? என் கற்பனைப்படி நடக்கும்போது நீ எனக்கு பிரியமான என்று பேர் எடுப்பாய். யோவான் 15 9 10, யோவான் 14 21 23, 1 யோவான் 4 கடைசி வசனம். ஸோ பிள்ளைகளா, சர்ச்சுக்கு வரும்போது தயவு செய்து ஆவலோடு வாங்க. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். பைபிள் சுட சுட அப்பம். நேற்று ஒருத்தரோடு நான் பேசிட்டு வரும்போது அவர்கிட்ட கேட்டேன், எப்பா பைபிள் படிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்கய்யா, நீங்கள் டிவி மெசேஜ் சொன்னீங்க பைபிள் சுட சுட அப்பன்னு. முந்தியெல்லாம் நான் பைபிள் படிப்பேன், எனக்கு போர் அடிக்கும், தள்ளி வச்சுருவேன். ஆனால் நீங்கள் என்னைக்கு சொன்னீங்களோ நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக வரேன், எனக்கு அது எப்போதுமே புது புது மீனிங் அதில் இருக்கிறத நான் பார்க்குறேன். புது புது மீனிங் அதில் இருக்கிற பார்க்குறேன். என் பேரன் பிரசவம்னாலும் சரி, இந்த சின்ன பையன் பிரசவம்னாலும் சரி, ஒரு சின்ன பிள்ளை பிரசவம்னாலும் சரி, அதுலேயும் ஒரு புதிய அர்த்தம் இருக்கும். அதில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு புதிய பாடம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரே பிராணி, அதுக்குள்ளே பிரிவு, அதுக்குள்ளே சண்டை, அதுக்குள்ளே கட்சி, ஜாதி, இதெல்லாம் எதுக்கு? வேண்டாம் பிள்ளைகளா. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பேர் எடுக்கணும், உலகத்துக்கு பிரியமான பேர் எடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான. கர்த்தர் சபையை பார்த்து உங்களை பிரியமான்னு சொல்ல மாட்டார். தானியேல், மோசே, தாவீது, இவ்வளோ யோபு, இவ்வளோ போல் நீங்கள் இருக்கிறீங்களா? ஸோ இந்த சர்ச்சில் நீங்கள் மெம்பராகி வரும்போது அங்கே நிலச்சி நில்லுங்க. சின்ன சின்ன காரியத்துக்காக சண்டை போட்டு பிரிஞ்சு கட்சி மாதிரி போகாதீங்க. பாஸ்டர் எல்லா காரியத்தை பார்க்க முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். என்னுடைய ஆஃபீஸ்லையே பாதி ஸ்டாஃப் அப்படி எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரியாது. அவங்க சிரிப்பாங்க, வணக்கம் போடுவாங்க, போவாங்க, ஏதாவது எனக்கு பார்த்து தெரியும். ஆனால் என் பிள்ளைகளுக்கு அவனை பற்றி நூக்கன் காண தெரியும். நான் 500 பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறேன். 500 பிள்ளைடைய குணம், அவனுடைய வாழ்க்கை எனக்கு தெரியாது. அவனுடைய டீச்சர்ஸ் கரெக்டாக சொல்கிறாங்க. அதுபோல் பிரிமானலை சபையிட்டு சபை தாவறதுனால நீங்கள் எதையும் பெருசாக பெற போகிறதில்ல. ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம சபையில் புதிய புதிய பாடல்களை நீங்கள் கேட்குறீங்க. நான் நேற்று கூட ஜபத்தில் சொன்னேன், மாப்பிள்ளைக்கு பெருமைக்காக சொல்ல, அவர் பாட நிறைய பாட்டுகள் நான் சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஊர்களில் இந்த ஸ்தோத்திர பண்டிகை நடக்கும், எழுப்பல் பண்டிகை நடக்கும். அப்படி தானே அண்ணாச்சி?
புது புது பாட்டுகள் இருக்கும். அதை கேட்கறதுக்குனே போவோம். கற்பட்டி பணங்களுக்கு ஒரு பக்கம் போனாலும் அந்த பாட்டுகள்லாம் சபையில் பாடுற பாட்டுலாம் இருக்கும். நடராஜ மணியார் பாடுற பாட்டாக இருக்கும். அந்த பாட்டுகளை கேட்க போவோம். அதுபோல் கர்த்தருடைய வார்த்தை சுட சுட அப்பம், அது ஒரு நாளும் போர் அடிக்காது. ஆகவே அதை கேட்க ஓடி வாங்க. உங்கள் கூட நிறைய பேர் அழைத்து வாங்க. உங்களுக்கு பசிச்சதுன்னா சோறு போடுறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் ஆயத்தமாக இருக்கேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் இந்த சர்ச் நிரம்பி வழியணும். அதை ஒன்றா நான் விரும்புகிறேன். இது நிரம்பி வழிஞ்சு மேலே இருக்க பால்கனியும் நிரம்பி வழியணும். அந்த நாளை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆனால் நமக்குள்ள இருக்க ஒருவருக்கு ஒரு பகைமை உணர்வு, எனக்கு ஏன் முதலிடம் கொடுக்கல, என்னை ஏன் வாசிக்கல, என்னை ஏன் பாஸ் கவனிக்கல, இதெல்லாம் பாஸ் சொல்லி நான் சொல்லலை. ஆவியானவர் என்று சொன்னாங்க. ரொம்ப அபூர்வம் சபைக்கு வருது. உனக்கே தெரியும். எனக்கு நிறைய வேலை இருக்குது. சண்டேதோ நிறைய இடங்களை என்னை கூப்பிடுறாங்க. ஸோ அங்கேயே ஆத்மாக்களை ஆராயப்படுத்தப்படும். அதனால அவர் மீது அன்பு வைங்க, மற்றவர்களை பயக்காதீங்க, ஒற்றுமையாக இருங்க, சபை வளர்ச்சியை பாருங்கள். கர்த்தனை ஆசைப்பார். அன்பின் கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான தெய்வகுமாரனுடைய இந்த பிறப்பில் தகப்பனை உம்முடைய மகிமை எங்களில் காணப்படட்டும். நீர் உண்மையே நமக்காக தத்தம் செய்கிறப்பா, உண்மையே நமக்காக தியாபலியாய் வந்தீரப்பா. மகிழ்ச்சியோடு வந்தீர், சந்தோஷமாக வந்தீரப்பா. ரட்சிப்பு என்ற மகிழ்ச்சி உன்னுடைய இரத்தத்தால் நமக்கு கொடுக்க வந்தீரப்பா. உம்மை தியாகம் செய்ய நீர் வந்தீரப்பா. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். உம்முடைய பிறப்பை நினைத்து துதிக்கிறோம். நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். உமக்கு நன்றி. அல்லேலூயா. நீ சீக்கிரமாய் வாருமேசப்பா. மெசியாவின் வருகைக்கா யூதர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் மெசியா வந்த போதும் அந்த சமாதானத்தின் சம்பவத்தை மறந்து அவரை கொடூரப்படுத்தினார்கள், குரூரப்படுத்தினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். அந்த சமாதான பிரபுவை அவளை ஏற்றுக்கொள்கிற பிரகாரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தூதர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஏழை மரியாள், யோசேப்பு, சிமியோன், அன்னாள், மெய்ப்பர்கள், எங்கிருந்தோ இந்த சாஸ்திரிகள், இவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவரை சுற்றி இருக்கிற ஏழை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மற்றவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே சமாதானத்தின் நாட்களை அவர் இழந்து விட்டார்கள், இழந்து போனார்கள். யூதர்கள் இன்றும் அந்த சமாதானத்தின் நாட்களையும் சந்தோஷத்தின் நாட்களையும் வெறுத்தபடியினால், ஒதுக்கினபடியினால் இன்னும் பல விதங்களில் அவள் கஷ்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு சொன்னார், உனக்கு சமாதானம் கிடைக்கும் காலத்தை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். இந்த யூத மக்களுக்காய் உம்மிடத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். அவருடைய இரும்பு மனதை, கட்டின மனதை, கொள்கையின மனதை, வெறித்தனமான உண்டாக்கப்பட்ட சட்ட திட்டங்களை, பெருமைகளை முறியடித்து போடும். தகப்பனை, மற்றவர்கள், யூதரை தவிர மற்றவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள். உம்மை அட்லீஸ்ட் Jesus Christ a prophet, Jesus Christ is something so great than any saint and hermit and மற்ற எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்கிறது. இவள் மாத்திரம் இன்னும் பரியசிக்கிறார்கள், வஞ்சகன் என்று சொல்கிறார்கள், ஏமாற்றுக்காரன் சொல்கிறார்கள், என்னென்னவோ கெட்ட வார்த்தைகளை பேசி உம்மை திட்டுகிறார்கள். இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டார்களா கர்த்தாவே? உம்முடைய பிறப்பை பார்க்காத நாம் அதை அனுபவித்து கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம், சந்தோஷமாய் கொண்டாடுகிறோம். ஆனால் இஸ்ரவேலிலே
எத்தனை குடும்பங்களில் மகிழ்ச்சி இருக்கிறது? இல்லவே இல்லை. ஜாயனிஸ்ட், ஜெலஸ்ட், தீவிரவாதிகள் ஒரு நாளும் இயேசு இப்படி பேசுவதும் இல்லை, அவர் பேர் எடுப்பதும் இல்லை. எனவே அவருடைய பாவங்கள் நிலைத்திருக்கிறது. எனவே அவர்கள் எல்லாரும் தண்டிக்கப்படுகிறார்கள். பலர் என்னிடத்தில் சொல்லுவார்கள், ஐயா இஸ்ரேலுக்கு எத்தனை முறை போயிருக்கேன் என்று. நான் சொல்லேன், ஒரே முறை. ஏன் இன்னும் போகவில்லையா? நான் சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவேன். காரணம், அந்த நாட்டு மக்கள் உண்மை அறியாதிருக்கிறார்கள். அறிந்தும் கடின உள்ளத்தோடு இருக்கிறார்களப்பா. உண்மை உணராதவர்களாக இருக்கிறார்கள். தகப்பனை, அவர்களை விட நாம் மோசமானவர்கள், புறஜாதிகள் என்று சொன்ன எங்களிடத்தில் காணப்படும் சந்தோஷம் அவரிடத்தில் காணப்படவில்லை. இயேசுவின் மூலம் எங்களுக்கு கிடைத்த பாவ மன்னிப்பு, அற்புத சுகம், அடையாளங்கள், சமாதானம், கிருபைகள் அவரிடத்தில் காணப்படவில்லை. இதை நினைத்துதான் நாங்கள் புலம்புகிறோம். இதை நினைத்துதான் வேதனைப்படுகிறோம். அவருடைய கண்களை திறந்தார்களும் சீக்கிரமாய் வாரும். இனி நீர் குழந்தையை பிறக்கப் போவதில்லை. இனி நீர் மேசியா வரப்போகிறீர், சர்வலராய் வரப்போகிறீர், ராஜாதி ராஜாய் வரப்போகிறீர். அறியாத சாஸ்திரிகள் உமக்கு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வாசனை பொருட்களையும் கொடுத்தார்கள். அதுபோல சபை மக்கள் உம்மிடத்தில் வரும்போதெல்லாம் விசேஷித்த காணிக்கைகளை உமக்கு உற்சாகமாய் படைக்க செய்யும். தங்கள் இதயத்தையும் படைக்க செய்யும். உற்சாகமான மனசைத்தார். நம்முடைய சபை வளர்ந்து பெருகட்டும். இந்த நாளிலே உலகமெங்கும் கிறிஸ்மஸ் ஆராதனை கொண்டாடுற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தும் வீட்டில் சமானத்தையும் சந்தோஷத்தையும் மகிமையும் பிரியத்தையும் தார். உம்மை அறிந்தும் கொண்டாட முடியாமல் சிறைச்சாலையிலும் பகைவளாலும் வேதனைப்படுகிறவனுடைய மக்களை ஆறுதல் படுத்தும். உம்முடைய மகிமையை காண்பித்தல். விடிவெளி நட்சத்திரமாய் காட்சி அவருடைய கண்ணீரை தொடையும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.